ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா. இன்னைக்கு நம்ம கிளாஸில் போய் கற்றுக்கிட்ட வீடியோக்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஷேர் சொல்லியிருந்தேன். இப்போ நான் போட்டிருக்கிறது போட் நெக் ப்ளவுஸு. எனக்கு தைச்சி நான் அளவு எடுத்துட்டு நான் போட்டிருக்கிறேன். சரியாக பர்ஃபெக்டாக ஃபிட்டோன்னா இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு உடம்புல மெஷர் எடுத்த வீடியோ லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்கிறங்க. இல்லை பார்த்துருந்தேன்னா அதை எப்படி எடுக்கலான்னு சொல்லி நீங்களும் உங்களோட மெஷரை எடுத்து வச்சுக்கிறங்க. அந்த மெஷர்களை வச்சுட்டு கால்குலேட் பண்ணி எப்படி கட்டிங் போடலாங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம போட் நெக் தைக்கிற நேரம் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். நம்மளோட ஃபுல் ஷோல்டர் உடம்புலேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணணும். போட் நெக்குனா அதில் வர்ற ஆன்சரோட ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறணும். இதே க்ளோஸ் நெக் மற்ற 80s நெக் ஆல்டர் நெக்குக்கெல்லாம் அப்படியே ஃபுல் ஷோல்டரை 2ஆக பிரிச்சுட்டு வர்ற ஆன்சரை வச்சிடணும். போட் நெக்குக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறணும். இப்போ எக்ஸாம்பிள் 15 ஷோல்டர் இருக்குன்னா 2ஆக டிவைட் பண்ணால் 7.5, அதில் மைனஸ் 1/2 இன்ச் பண்ணி 7 தான் போட் நெக் வைக்கல. இப்போ எனக்கு இந்த 15 ஷோல்டர் உள்ளவங்களுக்கு 7. இதே இது 14 13 உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அது 2ஆக பிரிச்சுட்டு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிறங்க. இதுதான் ஷோல்டருக்கான ஃபார்முலா. அடுத்தது ஆர்ம் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஆர்ம் லென்த்துனா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டோம்னா இப்படி தான் ப்ளவுஸ் இருக்குன்னா இந்த மேலே, அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இடத்துல நம்ம உடம்போட கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் இந்த ஆர்ம் லென்த்து. இதை எப்படி எடுக்கணும்னா, போட்னா அதாவது டீப் நெக்குக்கு ஒரு தியரியும் இந்த க்ளோஸாக வர்றதுக்கு ஒரு தியரியும் இருக்குது. அப்போ இந்த க்ளோஸுக்குள்ள தியரி போட் நெக்கோ க்ளோஸ் நெக்குக்கோ இந்த ஆர்ம் லென்த்தை எங்கே இந்த உயரத்தை மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபுல் ரவுண்டு இருக்கும். நம்ம கையை சுற்றி ஃபுல் அக்குள்ளே சுற்றி நம்ம எடுப்போம். இந்த ஃபுல் ரவுண்டை 2ஆக பிரிச்சுக்கிறோங்க. இப்போ எனக்கு 17 இருக்குது. இந்த பக்கம் 8 பின் பக்கம் 8 சேர்த்து 17 இருக்குது. இப்போ இந்த 17 இன்ச்சை 2ஆக பிரிச்சுட்டு வர்ற ஆன்சரில் நம்மளுக்கு நல்லா அந்த ஷேப்பாக போட் நெக்கு நல்லா அழகாக ஃபிட்டோன ப்ளவுஸ்க்கு நம்ம ஃபிட்டாக தான் போடுவோம். அப்படி இருக்கணுங்கிற பட்சத்தில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறணும். இந்த 2 அளவில், அதாவது ஃபுல் அளவுலேருந்து 1 இன்ச்சு. கொஞ்சம் லூஸ் வேணும், எனக்கு ரொம்ப டைட் வேணான்னு சொன்னால் ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். இப்போ எனக்கு 17 இருக்குது இந்த ரவுண்டு ஃபுல்லாக. அது 2ஆக பிரித்தா 8.5. 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 8 இன்ச்சு வைக்கணும் அந்த லென்த்து. அதே இது 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 7.5 வரும். அப்போ 7.5 வைக்கணும். அப்போ அந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த கோடு நம்ம 7.5க்கு நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு தான் இந்த கர்வ் கொடுக்கணும். அடுத்தது இந்த செஸ்ட் ரவுண்ட், அதாவது மிடில் செஸ்ட் இருக்கும் தானே, அந்த மிடில் செஸ்ட்டை 12ஆல் பிரித்து எடுத்தோம்னா இந்த செஸ்ட்டு கேப்பு, அதாவது ஒரு பஸ்ட்டுக்கு இன்னொரு பஸ்ட்டுக்குள்ள கேப் மிடில் செஸ்ட்டை 12ஆல் பிரிக்கணும். அதே மாதிரி நெக்குக்கு இந்த 2 நெக்குக்கும் உள்ள கேப் மிடில் செஸ்ட்டை 12ஆல் பிரித்தா வர்ற ஆன்சர் தான். அதை வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம ப்ளவுஸில் மிட் பாயிண்ட்டு, இந்த மேலேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் இங்கே வர செஸ்ட் பாயிண்ட், நிப்பிள் பாயிண்ட், ஒவ்வொரு நேம் சொல்லுவோம் தையலில். இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நம்மளோட மிடில் செஸ்ட் அளவு இருக்குது தானே, இந்த மிடில் ஹையஸ்ட் பஸ்ட்டு அந்த மிடில் செஸ்ட் அளவை 4ஆக பிரித்தோம்னா வர்ற ஆன்சர் தான் இந்த செஸ்ட் பாயிண்ட் அளவு. அதையே 3ஆக பிரித்தோம்னா வர்ற அளவு தான் இந்த பாயிண்ட் எங்கே முடியும், அந்த கிராஸ் நம்மளுக்கு எங்கே முடியுங்கிறது. மிடில் செஸ்ட்டை 3ஆக பிரிக்கணும். 4ஆக பிரித்தோம்னா அந்த பாயிண்ட் நம்மளுக்கு வரும். இதோட நம்ம ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறணும். அதுதான் ஃபார்முலா. அதாவது இப்போ எனக்கு 38 இருக்குது. 4ஆக பிரித்தோன்னா 9 வரும். மொத்தத்தில் 1 இன்ச்சு ஆட் பண்ணி அந்த நிப்பிள் பாயிண்ட் 10.5க்கு நான் மார்க் பண்ணணும். அடுத்தது அந்த ஃபுல் கிராஸ்டு லென்த் எப்படின்னா 3ஆக பிரிக்கணும். அப்போ நம்ம இந்த 12 இங்கே 1 சேர்த்துருக்கோம்ல, அப்போ 13 வரும் ஃபுல் கிராஸ் லென்த்து. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த அளவுகள். அடுத்தது ஸ்லீவ் ஒன்று எடுப்போம். ஸ்லீவில் ஹேப் கைட் கண்டுபிடிக்க, அந்த கேப் கைட் கண்டுபிடிக்க
நம்ம மிடில் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணால் வர்ற ஆன்சர். அதே மாதிரி நெக்குக்குள்ள கேப்புக்கும் அதே ஆன்சர் தான். செஸ்ட் நிப்பிள் டு நிப்பிள் செஸ்ட் 2 பாயிண்ட்டுக்கு இடைவெளியும் இந்த மிடில் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணுறது தான். இது 3க்கும் ஒரே வேல்யூ தான். இப்போ இதுகள் என்னென்ன எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை வச்சு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கட்டிங் அடுத்து காட்ட எடுத்திருக்க அளவு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 15, அப்பர் செஸ்ட் 36, மிடில் செஸ்ட் 38, இடுப்பு ரவுண்ட் வேஸ்ட் 35, ஸ்லீவ் வந்து உயரம் 8, அடி அகலம் 6. இவ்வளோ தான். இதை வச்சு நான் ஒரு போட் டக் போட போகிறேன். எப்படி போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட லென்த்து அதை நம்ம வந்து 13லேருந்து 13 சரி குறைஞ்சது இருக்கணும். அதிலேருந்து எவ்வளோ வேணுமோ நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இதில் வந்து நான் சரியான அளவு எடுக்கிறேன். நீங்கள் வந்து துணியில் வெட்டுற நேரம் தையலுக்கு விட்டுட்டு எடுக்கணும். இப்போ 14 இன்ச்சு உயரம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம். ப்ளவுஸோட லென்த்தை கோடு போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஃபுல் ஷோல்டரில் ஆஃபாக மார்க் பண்ணணும். அதாவது 15 இருக்குது, அதை 2ஆக பிரித்தோம்னா 7.5. அதில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறணும். ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 வரும். அந்த 7.5ல் மைனஸ் 1/2 இன்ச்சுனா 7 இன்ச்சு தான் ஷோல்டர் போட் நெக்குக்கு மட்டும். அப்போ 7 இன்ச்சு போட் நெக்குக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அதே 7 இன்ச்சு கீழேயும் வருதான்னு பார்த்துட்டு நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த 7 இன்ச் மார்க் பண்ணிட்டு இருந்தோடனே ஸ்டாண்டர்டாக எல்லாருக்குமே ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். போட் நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு இறக்கம் வந்து 3 இன்ச்சு போதும் எல்லாருக்குமே. ரொம்ப 46 சைஸ்க்கு மேலே போனால் 4 இன்ச்சும் இறக்கம், அதாவது இந்த ஷோல்டர் வந்து இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு இறக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஸ்டாண்டர்டாக 2, 3 மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு, இந்த இறக்கம் வந்து 3 இன்ச்சு. ஃபுல் ஷோல்டர் நம்ம 7 வச்சுருக்கோம். அடுத்தது சரியான போட் நெக் எடுக்க நம்ம வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து மேலேருந்து ஒரு 0.5 1/2 இன்ச்சும், இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சும், இந்த நடு சென்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கும் வச்சுட்டு இந்த ஆம்கோஸ் கர்வ் எடுத்துட்டு இதை வச்சு இப்படி இதை கனெக்ட் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு நல்லா அவ்வளோதான். இதோட கொண்டாந்து கனெக்ட் பண்ணிட்டுருங்க. இப்போ இதை பார்த்தோம். அடுத்தது இந்த ஹார்ம் ஹோல் இறக்கம். இதுக்கு வந்து ஒரு தியரி இருக்குது. என்னன்னு சொன்னால், அதாவது நம்மளோட செஸ்ட் ஆர்ம் ரவுண்டு இருக்குது தானே, கையை சுற்றி எடுக்கிறோம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அதை வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ எனக்கு 17 வருதுன்னா அதை 2ஆக பிரித்தோன்னா 8.5 வரும். ஒரு ரவுண்டு, ஒரு கை வளைவு 8.5. அதே மாதிரி மற்ற பக்கம் 8.5 சேர்த்து 17 ஃபுல் ரவுண்ட். இப்போ இந்த போட் நெக் செய்கிற நேரம் நம்ம இதில் -1 கழிச்சுக்கணும். -1 போக 7.5 வச்சுக்கணும். அப்போ இந்த 7.5 தான் நம்ம வந்து ஆம்ட இறக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லோப் ஒன்று கொடுக்கணும், ஷோல்டர் ஸ்லோப் ஒன்று கொடுக்கணும். அதாவது மேலே உயரத்துலேருந்து எவ்வளோ தூரம் போடணும், ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுட்டு இதில் ஒரு நீட்டாக கோடு ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்லோப் கொடுக்க நல்லாயிருக்கும். இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த ஷோல்டர் மேலே இருக்குது தானே, இந்த மேல் பாயிண்ட்லேருந்து அப்படியே கிராஸாக ஸ்கேலை வச்சு இந்த கோடோட கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த மேல் ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லாண்டிங் ஆயிடுச்சு. அடுத்தது அந்த ஸ்லாண்டிங்கில் இருந்து தான் நம்ம இந்த மைனஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த 7.5 ஆர்ம் ஹோல் ரவுண்டை 2ஆக பிரிச்சுட்டு வர்ற ஆன்சர்லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். அப்போ 7.5. இந்த ஸ்லாண்டிங் மார்க்கில் இருந்து தான் நம்ம 7.5 இன்ச்சை மார்க் பண்ணணும். உடம்பு மார்க் பண்ணணும். இந்த கோட்டில் இங்கேருந்து அப்பர் செஸ்ட்டு 36 எடுத்திருக்கோம். அதை 4ஆக பிரித்தோன்னா 9 வரும். அப்போ 9 மார்க் பண்ணிவிட்டு இந்த கர்வோட இந்த கர்வை கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் இதை இப்படி இந்த கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு கொண்டாந்துட்டா இந்த ஆம்கோல் கர்வ் வந்துடும். சரியா? இந்த 9 உடம்பு மார்க் பண்ணோம். இந்த ஸ்லாண்டிங் இருக்குது, ஸ்லாண்டிங்லேருந்து மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டையும் இதையும் இப்படி கர்வ் வச்சுட்டு 2ஐயும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்துடும். இப்போ நீங்கள் இந்த இடத்தையும் அளந்து பார்த்தா உங்களுக்கு சரியாக 8.5 வரும்.
அளந்து பார்ப்போம். பாருங்கள், சரியாக 8.5 வந்திருக்கு நம்மளுக்கு. இதுக்கு மேலே நம்ம தையலுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நம்மளுக்கு எவ்வளோ பிடிச்சி தைக்கலுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கிறணும். துணியில் மார்க் பண்ணுற நேரம் இந்த இடத்துல அதே மாதிரி நெக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது தானே, துணியில் மார்க் பண்ணல உள்ளுக்கு ஒரு உள்ளடைக்கு ஒரு 1/4 இன்ச்சு கழுத்து தைக்கிறதுக்கு விட்டுக்கிறணும். அவ்வளோதான். இப்போ மேல் பாட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து கீழே இந்த லென்த்து மார்க் பண்ணியிருக்கேன் நான். வேஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு என்ன அளவோ அதை 4ஆக பிரிச்சுக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு 35, அதை 4ஆக பிரித்தோன்னா நம்மளுக்கு 8.75 வரும். 8.75க்கு ஒரு அளவு இன்னொரு டாட் போடுவோம், அதுக்கு 1 இன்ச்சு. அது வேணும்னா போட்டுக்கிறோங்க, வேணாட்டி இந்த டாட்டோட அளவு விட்டுறலாம். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இங்கே உடம்பு மார்க் பண்ணது போக தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ தையலுக்கு இந்த இடமும் இந்த இடம் இதுவும் மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் எக்ஸாக்ட் அளவு. இப்போ இந்த டாட் 1 இன்ச் விட்டுருக்கோம் தானே, இந்த 1 இன்ச்சு டாட்டை நம்ம மார்க் பண்ணணும். நம்ம இந்த எக்ஸஸாக விட்டுருக்கிற இந்த 1 இன்ச்சை விட்டுட்டு இதிலேருந்து இது வரையும் 8.75 இருக்குது. இதை சமமாக டேப்பை மடிச்சுக்கிறோங்க. 8.75 மடிச்சுட்டு சரியாக இந்த இடத்துல டேப் வருது 2ஆக மடிச்சுட்டு அந்த மிட் பாயிண்ட்டை பார்த்துக்குங்க. இதுதான் டாட்டோட அளவு. 2 பக்கமும் 1/2 இன்ச் பிரகாரம் 1 இன்ச் போட்டு ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு மேலே இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இது தான் இந்த பேக் டாட்டு. அதாவது என்ன இடுப்பு வருதோ இந்த 1 இன்ச்சு இங்கே பிடிக்கிற அளவு, அப்போ இதுதான் எக்ஸாக்ட் அளவு. இதை விட்டுருங்க. இது 2க்கும் நடு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு இந்த டாட் விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ திரும்பியும் சொல்கிறேன், பேக் பார்ட்டு நல்லா கேட்டுக்கிறங்க. ஃபஸ்ட்டில் இருந்து நம்ம ப்ளவுஸ்ட லென்த்து 14 13 உங்களோட எவ்வளோ உயரமோ அதை மார்க் பண்ணிக்கிறங்க. அடுத்தது ஃபுல் ஷோல்டர் நம்ம எடுத்துக்கிறணும். அதில் பாதியாக பிரிச்சுக்கிறோங்க. உடம்புல நேரடியாக 15 ஷோல்டர்னால் 7.5. இப்போ 14 ஃபுல் ஷோல்டர் வந்தால் 7 தான். அதுலேயும் ஒரு -1/2 இன்ச் பண்ணிக்கிறங்க. பண்ணிவிட்டு அந்த ஷோல்டரை மார்க் பண்ணிடணும். அடுத்தது எல்லாருக்குமே இந்த சின்ன ஷோல்டர் அளவு 2 இன்ச்சு போட் நெக் வச்சா போதும். இது காமன் தான் எல்லாருக்குமே. 2 இன்ச்சு. நெக்கோட இறக்கம் 3 இன்ச்சு. 3 இன்ச்சு வச்சுட்டு இது இங்கேயும் 1/2 இன்ச்சு இங்கேயும் 1/2 இன்ச்சு இங்கே 1.5 இன்ச்சு கொடுத்து ஒரு கர்வ் கொடுத்தா போட் நெக் அழகாக வரும். இல்லை உங்களுக்கு நேராக இப்படி வேணும், இல்லை இன்னும் கொஞ்சம் தாழ்வாக போய் வேணும், அது ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 3 இன்ச்சு அகலத்துக்குள்ளே தான் போட் நெக் வைக்கணும். அடுத்தது கீழே இந்த ஹார்ம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கறதுக்கு, இதுதான் மேலே ஷோல்டர்னால் இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு ஸ்லாண்டிங் வந்திருக்கு. அதுக்கு ஒரு கோடு 1 இன்ச்சு தள்ளி கோடு போட்டுட்டு இப்படி கிராஸாக நம்ம போட்டுட்டோம்னா அது 1/4 இன்ச்சு ஷோல்டர் ஸ்லோப் வந்துடும். இதில் இருந்து நம்ம ஹார்ம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணணும். இதுக்கு என்ன தியரினா, அதாவது நம்மளோட ஆம் ரவுண்டு ஃபுல்லாக கையிட சுற்றல ஆம் ரவுண்டை 2ஆக பிரிச்சுட்டு -1 பண்ணிக்கிறணும். இந்த தியரியை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நினைவு வச்சுக்கிறணும். இதுதான் நம்ம போட் நெக்கோ க்ளோஸ் நெக்கோ என்ன காலர் நெக் தைக்கலாம். இந்த தியரி இதுதான் மெயின். இதுவும் நான் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். சப்போஸ் ரொம்ப ஃபிட்டோனா வேணாம், அந்த ஹார்ம் ரவுண்டு கொஞ்சம் லூஸ் வேணால் நீங்கள் 1/2 இன்ச்சு கூட மைனஸ் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு கூட மைனஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். இல்லை எனக்கு ஷேப்பாக வேணும்னா நீங்கள் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வை வரைகிறதுக்கு இந்த ஆர்ம் லென்த்தில் மிட் பாயிண்ட் பார்த்துட்டு உடம்பு மார்க் பண்ணியிருக்கிறோம். அப்பர் செஸ்ட்டை 4ஆக பிரித்து அதையும் இதையும் நம்ம ஒரு கர்வ் கொடுத்துக்கிறணும். அவ்வளோதான் ஹார்ம்ஹோல் ரவுண்டு. அடுத்தது தையலுக்கு 1.5 இன்ச் நம்ம விட்டுக்கணும். கீழே வேஸ்ட் ரவுண்டு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை 4ஆக பிரித்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு. அவ்வளோதான். இந்த டாட்டுக்கு விட்ட அளவை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம இடுப்புட அளவை சமமாக பிரிச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு டாட் மார்க் பண்ணியாச்சு. இதுதான் உங்களுக்கு பேக் பார்ட்டு. இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு ஏற்படாது. அப்படி டவுட் வந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம அதே அளவு தான், நம்ம எக்ஸாக்டாக என்ன பேக் கட் பண்ணோமோ அதே அளவு ஃபஸ்ட்டு நெக்கை மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பேப்பரில் போட்டு கட் பண்ணுங்கள், எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. பேப்பர் ட்ராப் போட்டு தான் செய்யணுமா. இப்போ ஷோல்டரை இதை நம்ம கட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆம் ரவுண்டையும் ஃபஸ்ட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். என்ன நம்ம மார்க் பண்ணோமோ ஃப்ரண்ட்டுக்கு அதையே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பேக் பார்ட்டை எடுத்துடுவோம். எடுத்தாச்சு. இதுதான் நான் மார்க் பண்ணியிருக்க நெக் போர்ஷனும் ஆம் ரவுண்டும். இப்போ இந்த ஆம் ரவுண்டில் நம்ம வந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். அதுக்கு எப்படி செய்யணும்னு சொன்னால், இந்த எடுத்திருக்க அளவுலேருந்து 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கிடுவோம். உள்ளே தள்ளிட்டு இதை இப்படி கிராஸாக கோடு போட்டுக்குவோம். 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். அதாவது இல்லை நீங்கள் இந்த பேக் எடுத்துருக்குறோம், பேக் எடுத்துருக்குறோம், இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளிட்டு இப்படியே இதிலையே கொண்டாந்து மார்க் பண்ணி விட்டுட்டா இல்லாத பிரின்சஸ் கட் காட்டுறேன். அப்போ நம்ம இங்கே மேலேருந்து மிடில் செஸ்ட்டை வந்து 3 பிரிக்கணும். 12 வரும். அந்த 12க்கு ஒரு கோடு போட்டுறணும். ப்ளஸ் 1 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறணும். மிடில் செஸ்ட்டை 3 பிரிச்சுட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அவ்வளோதான். அடுத்தது இந்த மேலேருந்து மிடில் செஸ்ட்டை 4 பிரிக்கணும். அப்போ 9 வரும். அப்போ இந்த 9 அந்த கீழே இருக்குதானே அந்த 1 இன்ச்சை சேர்த்து 10க்கு மார்க் பண்ணணும். மேலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அகலம் வந்து மிடில் செஸ்ட்டை வந்து 12ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் வந்து அதாவது 3.1. அதோட ப்ளஸ் 1 இன்ச்சு நார்மல் இதுக்கு சேர்க்கணும். இதே இது போட் நெக்குன்னு சொன்னால் 1/2 இன்ச்சு சேர்க்கலாம். அப்போ 3.1ஓட ஒரு 1/2 இன்ச் சேர்த்தா 3.25 கிட்ட வரும் நம்ம இந்த இடத்துல. அப்போ இந்த 2 புள்ளியையும் இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன டாட் கொடுப்போம். பிரின்சஸ் கட்டுக்கு வந்து ரொம்ப பெருசு 2 இன்ச்சும் வேணாலும் கொடுக்கலாம், இல்லை 1.5 இன்ச்சும் கொடுத்துக்கலாம் இந்த சைஸ்க்கு. இப்போ 2 இன்ச் கொடுத்துட்டு மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே இதை கிராஸாக கொண்டாந்து இதோட இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இடம் இருக்குது, நம்ம உடம்பு மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து கேர்வாக, அதாவது மிடில் செஸ்ட்டை வந்து 12ஆல் டிவைட் பண்ணணும். அதில் வர்ற ஆன்சரை இந்த புள்ளியில் மார்க் பண்ணணும். 3.1. அப்போ இந்த 3.1 வந்து நம்ம இந்த கேர்வ்லேருந்து அப்படியே இந்த கேர்வோட கொண்டாந்து கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு இன்னும் ஒரு டாட் பிடிப்போம் தானே, ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இது நம்ம நேராக போடக்கூடாது, கேர்வாக நம்மளே ஒரு கையில் இப்படி ஒரு ஷேப் கேர்வ் மாதிரி கொடுத்துடணும். அவ்வளோதான். இதுக்கு பிறகு இங்கே 2 இன்ச்சு விட்டால் இந்த இடத்துல எக்ஸஸாக 2 இன்ச்சு விடணும். 1.5 இன்ச்சு விட்டால் 1.5 இன்ச்சு விடணும். இப்போ நம்ம 2 இன்ச்சு விட்டுருக்குறோமா, இப்போ இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதை அப்படியே இந்த கோடோட கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு பாட்டு, இது 2வது பாட்டு, இது ஒரு பாட்டு. நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துட்டு இதோட அட்டாச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் யூஸ்ஃபுல்லாக செய்ய வேண்டியதுதான். இதுதான் பிரின்சஸ் கட் போட் நெக்கு. இந்த பெரிய ஸ்லீவ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேப்பர் கட்டிங் தானே, இது எல்லாம் லென்த்தில் வந்து ஒரு மாற்றமும் இல்லை, அது ஆப்ஷனல் தான். இப்போ நான் ஒரு 6 இன்ச்சு ஸ்லீவு, அப்போ இந்த உயரத்தையே ஃபுல் உயரத்தையே எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோட் போட்டுக்கலாம். 8 இன்ச்சு 10 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கீழே அடி அகலம் நம்ம ரவுண்ட் எடுத்துருக்குறோம். அது வந்து எனக்கு 13. அப்போ அது 2ஆக பிரித்தோம்னா நம்ம 6 வரும். அப்போ இந்த இடத்துலேருந்து 6க்கு மார்க் பண்ணியாச்சு. மேலேருந்து கேப் கைட் பார்க்கணும். அதாவது மிடில் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 3.1 வரும். அப்போ மேலேருந்து கேப் கைட்டு 3.1 மார்க் பண்ணியாச்சு. என்ன மிடில் செஸ்ட்டு அதை 12ஆல் பிரிச்சுட்டு கோடான் போட்டுக்குவோம்.
போட்டுட்டு நம்ம ஆம் ரவுண்ட் மெஷர் வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். 17 ஆம் ரவுண்டு. அப்போ நம்மளுக்கு பாதியாக பிரித்தா 8.5. அப்போ இந்த மேலேருந்து இந்த 8.5 எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கிராஸாக இப்படி கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான், கோடு போட்டாச்சு. இப்போ இதை மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறோங்க. இதுக்கும் அதாவது ஃபஸ்ட்டு இந்த கோட்டில் சென்டர் பாயிண்ட்டு, அப்புறம் இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட், இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட். இப்போ இதில் ஒரு மேலே ஒரு புள்ளி, இந்த கீழே ஒரு புள்ளி. அப்போ இந்த மேலேருந்து ஒரு இன்ச்சுக்கு அப்படியே கொண்டாந்து அப்படியே இந்த மேல் புள்ளியோடய கனெக்ட் பண்ணி இந்த கீழ் புள்ளி வச்சுருக்கோம், இந்த புள்ளியில் அப்படியே இறங்கி கொண்டாந்து இந்த லைனோடு சேர்ந்துடணும். அதே மேலேருந்து வந்து இந்த புள்ளியோட கனெக்ட் ஆகி இந்த கீழ் புள்ளி வச்சுருக்கோம், இந்த கீழ் புள்ளியோட வந்து இதோட போயிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு மேலேருந்து பார்க்கல ஒரு ஃபிஷ் கட் மாதிரி ஷேப்பில் வந்துடும். இப்போ இந்த புள்ளியும் ஜாயின் பண்ணிடணும். இதுக்கு மேலே தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுரும். இவ்வளோ தான் ஸ்லீவ். மேலே உயரம் மார்க் பண்ணிக்கிறங்க, அடி அகலத்தை அந்த உயரத்தில் மார்க் பண்ணிக்கிறங்க. அதாவது மிடில் செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறங்க. கேப் கைட் கண்டுபிடிக்க மிடில் செஸ்ட் 12ஆல் டிவைட் பண்ணி கோடு போட்டுக்கிறோங்க. அந்த கோட்லேருந்து கிராஸாக நம்மளோட ஆம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வர ஆன்சரில் பாதியை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு அதில் மிட் பாயிண்ட்டு, அப்புறம் இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட்டு, இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட், மேலே ஒரு புள்ளி 2 புள்ளி வச்சுட்டு அப்படியே கர்வாக கொடுத்து இதோட சேர்த்துருங்க. அதே அடிப்புள்ளியை சேர்த்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வளைச்சி இதோட போட்டுட்டோம்னா அப்படியே அழகாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு மேலே நீங்கள் துணியில் மார்க் பண்ணலை, இதுக்கு மட்டும் ஒரு தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே 1.5 இன்ச்சு தேவையில்லை. இங்கே மடித்து தைக்க 1.5 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி வெட்டிக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் போட் நெக் ப்ளவுஸ் வந்து ஒரு அளவை எடுத்து அந்த அளவை எப்படி மார்க் பண்ணி நம்ம போட் நெக் செய்யலாம். இதுதான் கட் பண்ண பீஸு. இப்போ துணியில் செய்கிற நேரம் இங்கிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறோங்க. அதே மாதிரி இதுக்கு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கிறோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் பக்கம் 1/4 இன்ச்சு, ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு, கீழே மடித்து தைக்க தையலுக்கு. இதெல்லாம் நம்ம எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து இனிமேல் இதை வந்து சரியான அளவுக்கு துணியில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸ் துணி விட்டு வெட்டிக்கிறணும். மார்க் பண்ண பேப்பரை துணியில் எப்படி போடலான்னு பார்ப்போம். இது லைனிங்கில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறணும், அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணணும். இந்த 2 கரை பகுதி இருக்குது தானே, இது 2ஐயும் இப்படி மடித்து போட்டுட்டு இந்த மூடின பக்கம் தான் நம்ம வந்து பேக் பார்ட்டோ ஃப்ரண்ட் பார்ட், அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து க்ளோஸில் தைச்சோம்னா இந்த பக்கம் எடுக்கணும். அப்போ தான் துணி வந்து நல்லா அழகாக வரும். இப்படியும் இந்த பக்கத்தில் எடுக்கலாம், ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்காது. இந்த 2 கரையும் ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி சைடு வச்சுட்டு அதில் தான் நம்ம மற்றதை போடணும். இப்போ நம்ம வந்து எப்படி லேஅவுட் பண்ணலான்னு காட்டுறேன். போட்டாச்சு. இப்போ பேக் பார்ட்டு நம்மளுக்கு இது ஒரு சிங்கிள் பீஸ் இருக்குது. அப்போ டபுள் பீஸு இந்த பக்கம் மூடின மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பேக் ஓப்பனில் இது ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான். சப்போஸ் நீங்கள் பேக் ஓப்பன்னா ஃப்ரண்ட் பகுதியை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு இந்த பகுதி நல்லா கரெக்டாக வச்சுக்கிறோங்க. ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தான் எடுத்துருக்குறோம். இந்த சைடுமே நம்ம தையலுக்கெல்லாம் விட்டுட்டோம். இந்த மேல் பகுதி மட்டும் இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 1/2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தையலுக்கு வேணுமோ பிடிச்சிது. ஆனால் சரியான எக்ஸாக்ட் அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு விட்டுக்கிறோங்க, 1/4 இன்ச்சுனா 1/4. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா விடுற அளவை நீங்கள் பிடிச்சி தைச்சிடணும். ஆனால் ஒரிஜினல் அளவை ஃபஸ்ட்டு சோக்கு டிசி வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கிறோங்க இந்த கைப்பகுதி. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் வரையில் இந்த பகுதி சரியாக இந்த மூடின பகுதியோடு இருக்கணும். அதுக்கப்புறம் இப்படி மார்க் பண்ணி இந்த நெக் பார்ட்டையும் மார்க் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம ஷோல்டருக்கு 1/4 1/2 இன்ச்சோ அதுக்கு தையல் போட்டுக்கிறணும். மேலே அந்த என்ன அளவு எடுக்கிறோமோ அதை நம்ம பிடிச்சி தைச்சிடணும். இவ்வளோ தான். இங்கேருந்து தான் ஒரிஜினல் ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் உள் பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு
இப்படி மார்க் பண்ணிக்கிறேங்க. அப்போ எக்ஸாக்ட் அளவு மார்க் பண்ணது போக தையலுக்கு 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்க இதுக்குள்ளே மார்க் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி கீழ்ப்பகுதி கீழே வந்து பீஸ் கொடுத்து தைச்சா தான் அழகாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு. அதனால் நான் எல்லா ப்ளவுஸுமே பீஸ் கொடுத்து தான் தைச்சிருக்கிறேன். அடியில் அப்படியே மடித்து இதில் மடித்து தைக்கிறதுனால தைக்கலாம். ஆனால் பீஸ் கொடுத்து தைக்கல நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும் ஒரிஜினல் அளவோட. அப்போ 1/2 இன்ச்சில் நீங்கள் அழகாக பீஸ் கொடுத்து தைச்சிக்கலாம். இல்லை நான் இப்படி மடித்து தைக்க தான் எனக்கு வேலை ஈஸி பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சா ஒரிஜினல் அளவு ப்ளஸ் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க கீழே. இதை அப்படியே மடித்து நம்ம ஒட்டி தைச்சிடலாம். இதுதான் வந்து எப்படி துணியை வந்து பேக் பார்ட்டை லே அவுட் பண்ணுறது. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த மெயின் பார்ட் இருக்குது தானே, இதை திருப்பி இப்படி வைக்கணும். இப்போ இதுலேயும் இது ரெண்டையும் லெவல் படுத்திட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு பிடிச்சி தைக்க கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை அப்படியே இதை வச்சுட்டு அதில் செஞ்ச மாதிரி தான் ஒரிஜினல் எக்ஸாக்ட் அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கவும் நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறணும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. அடுத்தது இந்த ஸ்லீவ் இருக்குது தானே அட்டாச் பண்ணுற இடம், இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் 1/4 இன்ச்சு கீழே வந்து இதுக்கும் நம்ம பீஸ் கொடுத்து தைக்கிறதுனா 1/2 இன்ச்சு போதும். அவ்வளோதான். இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. அடுத்தது இந்த பார்ட் நம்ம கொண்டு வந்து அட்டாச் பண்ணணும் இல்லையா, இதை இப்படி அதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இந்த இடைவெளியிலே இதுக்கு எக்ஸாக்ட் அளவு போக ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கணும் சுற்றி வர. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் பகுதியிலையும் 1/4 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு இதுக்கு சைடுக்கு விட தேவையில்லை, நம்ம ஏற்கனவே விட்டுருக்குறோம். கீழ்ப்பகுதியில் அந்த அதாவது ஒரு இது கொடுக்க துணி கொடுத்து பீஸ் கொடுத்து அடிக்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்படி தான் ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம வச்சுட்டு இதில் கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம எடுத்த ஒரு பீஸை வச்சுக்கணும். இதுக்கும் அதே தான் பீஸ் கொடுத்து திருப்புறதுனா 1/2 இன்ச்சு போதும். இல்லை ஸ்லீவ் அப்படியே மடித்து தைக்கிறதுனா 1/2 இன்ச்சு விட்டு மடித்து தைச்சிருங்க. தைச்சிட்டு மேலேருந்து அப்படியே 1/2 எக்ஸாக்ட் அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டு மார்க் பண்ணணும். அடுத்தது பேக்குக்கு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டு வரையில் இந்த இடத்த நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சை உள்ளுக்கு குடஞ்செடுக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் ஸ்லீவு. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு குடஞ்சி எடுக்கணும். இப்போ நம்ம லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை வச்சு கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், லைனிங்கில் கட் பண்ணதை நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நான் அப்படியே போட்டிருக்கிறேன். இப்படி தான் நீங்களும் துணியை போடணும். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை க்ளோஸில் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு லைனிங்கில் போட்டாச்சு. இது ஃப்ரண்ட்டு. அடுத்து அதாவது இந்த பக்கத்தில் ஃப்ரண்ட்டுக்கு போட்டிருக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு 2 பீஸில் வச்சு போட்டாச்சு. இது பேக் பீஸு. அப்போ நம்ம மேலே வாங்கின அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை ஃப்ரண்ட்டும் பேக்கும் மேல் பகுதியிலே வந்துடும். அடுத்து கீழே இருக்கிற பகுதியில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் போடணும். ஸ்லீவை இப்படி கரெக்டாக போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன துண்டு காணாது, அதுக்கு ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கம் நடு சென்டர்லேருந்து முன் கை சரியான அளவுக்கு போட்டாச்சு. பேக் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு சின்ன துண்டு லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் போடணும். நம்ம எடுத்த பேட்டர்னை வச்சுட்டு அதுக்கு மேலால் எக்ஸஸை நம்ம வந்து போட்டுக்கிறணும். இப்படி தான் துணியை வந்து நம்ம பேட்டர்ன் பண்ணணும். அதாவது லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு செய்யுங்க. மெயின் பார்ட் தைக்க போகிறோம். இதை எடுத்துட்டு நம்ம வந்து மெயின் பார்ட்டில் வந்து இந்த ஷேப் ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கிறோங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த போட் ஷேப் தெரியுதா, இந்த போட் ஷேப்புக்கு மேலே லைனிங்கை வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். அதே மாதிரி மற்ற பக்கமும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் கழுத்து வந்து அழகாக திரும்பும். இதை நடு எட்ஜை நம்ம எட்ஜு தையல் போடணும்.
இப்போ இதை சுற்றி வர நம்ம தையல் போட்டுக்கலாம். அடுத்து அந்த சைட் பார்ட்டை நம்ம எடுத்துக்கிறணும். இது நல்ல பக்கம் பார்த்து 2 பக்கம் வச்சுக்கிறணும். இப்படி வச்சுட்டு சரியாக சுற்றி வர ஒரு சைட் தையல் போட்டுக்கலாம். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஸ்லீவ் தைக்க போகிறோம். நம்ம வந்து 2யும் லைனிங் நம்ம துணி பத்தாமல் இருந்துச்சு, 2யும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடியில் 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு இடம் விட்டுட்டு, அதாவது நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு தையல் போடுவோம். இப்போ இந்த தையல் போட்ட இடத்துல நம்ம ஒரு எட்ஜு தையல் போட்டுக்குவோம். இப்போ இதை அப்படியே எட்ஜு தையல் போட்டுட்டு இதையும் அடித்து தைச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இதை இப்படியே கொண்டாந்து, அதாவது இந்த பகுதி இருக்குது தானே, இந்த ஷார்ப் இதை கொண்டாந்து இதோடைய தையல் போட்டு கீழே வரையும் வளைச்சி திருப்பணும். இப்போ பாருங்கள், இந்த 2 பக்கம் அப்படியே ஒரு சைடாக வளைச்சி அந்த இடம் திருப்பையில் நீடில் அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த கீழே ஃபுட்டரை வந்து தூக்கணும். இந்த மாதிரி ஷார்ப்பாக உள்ளதை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா திரும்பும். அவ்வளோதான், பாருங்கள், அழகா அந்த பிரின்சஸ் கட் ஷேப் வந்துடுச்சு. அவ்வளோதான். இது எக்ஸஸாக நம்ம எக்ஸஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பகுதியை தான் நம்ம சேமாக வைக்கணும். இந்த ஷோல்டர் நம்ம ஓவர்லாக் இல்லாதனால இதை பேக் பக்கம் மடிச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். இதை இப்படி நல்லா விரித்து வச்சுட்டு இந்த நடு சென்டர் பாயிண்டில் ஸ்லீவை வைக்கணும். இந்த நடு சென்டரையும் நம்ம நாச் போட்டிருக்கோம், அந்த பகுதியையும் அதே மாதிரி இந்த ஷோல்டர் நடுப்பகுதியில் இதை கொண்டாந்து இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு 2 பக்கமும் தையல் போட்டுட்டு ஒரு பக்கம் வளைச்சி திருப்பி தையல் போடணும். அதுக்கப்புறம் அரைவாசிக்கு முதல்ல தைச்சிட்டு அடுத்த ஆப்பை திருப்பி தைக்கணும். ஒரே நேரம் அடித்தோம்னா இந்த ஷேப்பு வராது. இப்போ நம்ம கை மார்க் பண்ணியிருக்கிறோம், அந்த 6 இன்ச்சு அதில் தையல் போட்டுக்கிறேன். அப்படியே உடம்பு மார்க் பண்ணியிருக்கிறத வந்து தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி மற்ற பக்கம் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பாட்டை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
1.5 இன்ச்சு தையல் போக ஸ்லீவில் மட்டும் உடம்புலலாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஸ்லீவில் பெருசாக தான் வெட்டணும். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டும் சரியாக சேமாக நம்மளுக்கு வந்து தையல் வந்து விழுந்துருக்குது. இப்படி ஒரு துணி, சதுர துணி எடுத்துட்டு நம்ம வந்து கொக்கி பட்டி தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கீழே அளவில் இருந்து இதை அப்படி 2ஆக மடிச்சுட்டு இப்போ தையல் போட்டுட்டு வந்து இதையும் நம்ம மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். உள்பக்கம் வெளிப்பக்கம் இப்படி திருப்பிடணும். அப்படியே வீப்பட்டி போட்டுக்கணும். இல்லை நீங்கள் கையால் அது லூப் கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வீப்பட்டி இப்படியே போடுறேன். இப்போ பாருங்க, நம்ம எடுத்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு நான் கட்டிங் போட்டு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி உங்களோட மெஷரை நீங்கள் எப்படி அளவு எடுத்தீங்களோ அந்த அளவுகளை வந்து இப்போ சரியாக நீங்களும் கட்டிங் போட்டு பிரின்சஸ் கட் போட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சோஃபியா டெய்லரிங் தமிழ் சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.